ஜெபம் செய்வோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த 2025 ஆண்டை காணும்படியான கிருபையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் ஒரு விசை திரும்பி பார்க்கிறோம். 2024 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எத்தனையாயிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன பல சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்விலே வந்தபோதும் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை இந்த 2025 ஆண்டிற்குள்ளாக வந்து சேரத்தக்க கிருபைகளை தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. இப்போதும் இந்த புதிய வருடத்திலே இந்த முதல் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையின் வழியாக உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அருள்தாரும். அப்பத்தை பிட்கையிலே உம்மை வெளிப்படுத்தும் உம்முடைய சாயலால் எங்களை திருப்தி ஆக்கும். உம்முடைய திருச்சரீரத்தினால் உம்முடைய திரு இரத்தத்தினால் உண்டாகிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்நாளிலே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைக்காக இந்த புதிய வருட ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 191 பாடுவோம். கீதங்கள் 191. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் போதல தொழோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போதல தொழோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமேய முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறு தருளும் மேலான தினம்
உலகில் நீ செய்பலவான வினை பொறு தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து ஏன் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து வாதை நோய் துன்ப மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்தோயிர் தந்த வாதை நோய் துன்ப மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்தோயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரே தொழுதேத்து ஏன் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் மூற்றும் கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரே தொழுதேத்து ஏன் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரே தொழுதேத்து ஏன் நாள் வரைய புவை தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து. பரிசுத்த திருவிருந்து ஆராதனை தென்னிந்திய திருச்சபை மரமே. நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தவமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவே பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவே பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்திய வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவே பரணே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்தோடனே இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய திருச்சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, திமிட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதியில் வழி உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அறுப்படையில் உலகிலும் மூடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரையும் நம்ம இந்த இறக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரையும் விவசாயினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழும் மூடு சக மனிதரோடு சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பேரொழி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். புதிய ஆண்டிற்கான ஸ்தோத்திர ஜபம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, போற்றுதற்குரியவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, 2024 ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்புதிய ஆண்டை காணும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம்.
இந்த ஆண்டிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்வீராக. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர் இந்த ஆண்டிலே எங்களை நீர் நடத்தி எங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உம்முடைய திருச்சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியரைப் போல் அவர்கள் நாடோர் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை இடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபாசம் பண்ணும்போது நீர் நோக்கமாக இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்றார்கள். இதோ நீங்கள் உபாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்துகிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டஜனத்தையும் உடைய கையினால் குத்துகிறக்கு உபாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தி கேட்க பண்ணுகிறபடியால் இந்நாளில் உபாசிக்கிற போல் உபாசியாது இருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறது தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபாச நாளாக இருக்குமோ இதை உபாச நாள் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளையும் நெகிழ்கிறதும் நெருப்புப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசிகளுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும் துருத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சம் அவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபாசம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகமால் சீக்கிரம் தெளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுவுத்திரு கொடுப்பார். நீ சத்தமிடுவா, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் வீட்டுகளையும் நிபந்த சொல்லை நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியின் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமுறை நடத்தி மகா வறட்சியான காலையில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரட்டை போலவும் இருப்பா. உன்னிடத்தில் தூண்டினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். வாசிக்கொண்டு குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தோத்திரமுண்டாவதாக தேவரீரோகே, தோத்திரமுண்டாவதாக. சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே
மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனகுமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக காத்து சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரும் மருத்துவரின் நியாயந்திருக்கும் மைமுடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் கூட தொழுது சோசரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையுடன் விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புகளை நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் நிறைவான சமாதானமும் இந்த புதிய ஆண்டிலே உண்டாவதாக. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இந்த புதிய ஒரு ஆண்டை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 1:19 காண்கிறபடி நாம் வந்து சேர்ந்தோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வழி பிரயாணத்திலே நடந்து வந்த காரியங்களை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டக்கூடிய ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்கிறோம். 2024 ஆண்டின் துவக்கத்தை கண்ட அநேகர் அதனுடைய முடிவை காணாமற் போனார்கள். நாம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை பல நேரங்களிலே அற்றுப்போன ஒரு சூழல். ஆனாலும் நாம் 2024 கடந்து 25வது ஆண்டை வந்து சேரத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே காண்கிறபடி இந்த ஆண்டிலும் அவருடைய நிறைவான இரக்கத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வலக்கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தோடு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பு. நாளை 2ஆம் தேதி ஏற்கனவே அறிந்த வண்ணமாக புதிய வருடத்தின் ஆசீர்வாத நற்செய்தி கூடுகை நம்முடைய தெற்கு காடுவட்டி திருத்துவ ஆலயத்தின் வைத்து நடைபெற இருக்கிறது. இதிலே நம்முடைய பாளையங்கோட்டையை சேர்ந்த திரு விக்டர் மற்றும் திருமதி கிருபா விக்டர் தம்பதியினர் பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் இந்த புதிய வருட ஆசீர்வாத நற்செய்தி கொடுகையிலே பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேகர அளவிலே நடைபெறக்கூடிய இந்த ஆசீர்வாத நற்செய்தி கூட்டத்திலே நம் யாவரும் பங்கு பெறுவோம். அந்த கூடுகை நிறைவு பெற்ற பிற்பாடு நமக்கு இரவு உணவு உண்டு. ஆகவே நீங்கள் யாவரும் அதில் பங்கு பெற்று புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புது வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. வெரி குட்.
இந்த ஆண்டிற்கான சட்ட வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். இந்த 2025 ஆண்டிற்கான சட்ட வாக்கிய வசனமாக ஆண்டவர் இதை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாழாய் கிடந்தவைகள் திரும்ப கட்டப்படும். தலைமுறை தலைமுறையாய் இருந்த அஸ்திபாரங்கள் மேல் அவைகள் திரும்ப கட்டப்படும் என்பதை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கனுடைய இந்த நம்பிக்கை மிகுந்த ஒரு வார்த்தையை நாம் இங்கே காண்கிறோம். ஏசாயாவிலே 3 பகுதிகளாக அது பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு செல்லுவதற்கு முன்பாக அவர்களுடைய அக்கிரமங்களை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேத பகுதியாக அது இருக்கிறது. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் நாட்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களோடு இருப்பார்கள் என்பதை குறித்த செய்திகள் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன என்பது குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா 55வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் அங்கே இருப்பதை நாம் காண முடியும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அதிலே நிறைந்திருக்கிறது. அதை தான் இந்த வேத பகுதியிலேயும் நாம் காண முடிகிறது. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல் நீ கட்டுவாய் என்று சொல்லி ஏசாயாவினாலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அன்றைக்கு கொடுக்கப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து செல்வதற்காக வந்த பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான் என்பதை குறித்து 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் யூதா தேசத்தை என்ன செய்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தேவாலயத்தை தீக்கிரையாக்குகிறான், பட்டணங்கள் இடிக்கப்படுகிறது, அலங்கம் தகர்க்கப்படுகிறது, அந்த இடத்தில் இருந்த ஜனங்கள் சிறையாய் கொண்டு செல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சென்றார்கள். நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழலிலே பாபிலோன் தேசத்திலே குடியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது 70 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் மீண்டும் அவர்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு விடுதலையோடு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் பொழுது திரும்பி வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சில கேள்விகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள், எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம், இப்போது நாம் எங்கு சென்று குடியிருக்க போகிறோம், எதிலே நாம் வாசம் பண்ண போகிறோம், நமக்கான பட்டணம் எங்கே, நமக்கான குடியிருப்புகள் எங்கே, நம்முடைய அக்கிரமத்தினாலே நம்முடைய பாவத்தினாலே நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட்டார். இன்றைக்கு நாம் திருப்பி அனுப்பப்படுகிறோம். அப்படி திருப்பி அனுப்பப்படுகிற பொழுது நம்முடைய சூழ்நிலை என்னவாகும், நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்கிற ஒரு நிலையோடு கூட தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வரும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாலாய் கிடக்கிறவைகளை
திரும்ப கட்டுவார்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருந்த அஸ்திபாரத்தின் மேல் அவைகளை கட்டுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். பாழாய் கிடந்தவைகள் திரும்ப கட்டப்படும். தலைமுறை தலைமுறையாய் இருந்த அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என்ன ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, எந்த ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கப்பட்டாயோ, எந்த ஸ்தானத்திலிருந்து நீ விழுந்து போனாயோ, அதே ஸ்தானத்திற்கு மீண்டும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே வாக்குத்தத்தமாக சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு தருகிறார். நாம் பாழாய் போனவைகளை எல்லாம் இந்த ஆண்டிலே திரும்ப கட்டுவோம். நாம் இழந்து போன ஸ்தானங்களை எல்லாம் நாம் திரும்ப பெறுவோம். அதே ஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் எதிலிருந்து தள்ளப்பட்டோமோ, எதிலிருந்து விழுந்து போனோமோ, எதிலெல்லாம் நாம் பின்னாக சென்று போனோமோ, அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை மீண்டும் கொண்டு வந்து உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இப்படி சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் 2 காரியங்களை அங்கு செய்தார்கள். என்ன செய்தார்கள்? முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும் பொழுது முதலாவது அவர்கள் செய்த காரியம், ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். இந்த ஆலயம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆலயம் என்பது ஆவிக்குரிய அடையாளம், பரிசுத்தத்தின் அடையாளம், நம்முடைய ரட்சிப்பின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற ஒரு இடமாக நாம் வாழ வேண்டும் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இந்த ஆலயம் என்பது காணப்படுகிறது. தீக்கிரையாக்கப்பட்ட ஆலயத்தை அவர்கள் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியம், அலங்கத்தை கட்டுகிறார்கள். இடிந்து போன அலங்கத்தை திரும்ப கட்டுகிறார்கள். இந்த அலங்கம் என்பது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த உலக பிரகாரமாக நாம் என்னென்ன உறவுகளிலே நாம் இடிந்து கிடக்கிறோமோ, என்னென்ன சூழல்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோமோ, என்னென்ன நிலைகளிலே நாம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் திரும்ப கட்டுவதை குறிக்கிறது. அப்போ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் 2 காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று, ஆலயத்தை கட்டுகிறார்கள். திரும்ப அலங்கத்தை கட்டுகிறார்கள். ஆலயம் ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளம், அலங்கம் உலக பிரகாரமான வாழ்வின் அடையாளம். இந்த 2 காரியங்களையும் அவர்கள் திரும்ப கட்டுவதை வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்திலே நாம் பாழாய் கிடக்கிறவைகளை எல்லாம் திரும்ப கட்டப்போகிறோம். தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்களின் மேல் அவைகளை கட்டப்போகிறோம். எதை கட்டப்போகிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் திரும்ப கட்டப்போகிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே நாம் ஆரம்பத்தில் இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு விழுந்து போன ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு எபேசு பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் விழுந்து போன நிலையிலே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே நாம் விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த உபவாசம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவரை தேடுகிற தேடுதல் இப்போது நம்மிடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நாம் திரும்ப ஆவிக்குரிய ரீதியாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் இவைகளை கொடுக்கிறார். இரண்டாவது, உலக பிரகாரமாக நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய பணிகளிலே நாம் விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கிறதிலே திரும்ப நம்மை உயர்த்த விரும்புகிறார். திரும்ப நாம் அதை கட்ட விரும்புகிறார். இந்த 2 காரியங்களை ஆண்டவர் இந்நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் திரும்ப கட்டப்படுவோம். நம்முடைய உலக பிரகாரமான காரியத்திலும் நாம் திரும்ப கட்டப்படுவோம். அப்படி ஆவிக்குரிய வாழ்விலும்
உலக காரியங்களிலும் நாம் திரும்ப கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாசியுங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே என்ன செய்தேன்? நகர சோதனை செய்தேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி அனுப்பியாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். நெகேமியா தலைமையிலே ஒரு கூட்டம் ஏற்கனவே அங்கே வந்தாச்சு. இப்போ அந்த நெகேமியா ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த பட்டணத்தை எல்லாம் சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்கும்படியாக ராத்திரியோடு ராத்திரியாக அவர் கடந்து வருகிறார். இரவோடு இரவாக வந்து அந்த பட்டணத்தை எல்லாம் சுற்றி பார்க்கிறார். அலங்கங்களை சுற்றி பார்க்கிறார். இடிந்து போன சுவர்களை சுற்றி பார்க்கிறார். பட்டணத்திலே விழுந்து கிடக்கிற இடங்களை சுற்றி பார்க்கிறார். நகர சோதனை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பாழாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்ட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு நெகேமியா நகர சோதனை செய்து பார்க்கிறார். நகர சோதனை செய்கிறார். ஒவ்வொரு இடமாக சுற்றி சுற்றி பார்க்கிறார். அந்த அலங்கத்தை முற்றிலுமாக அவர் பார்வையிடுகிறார். எங்கெங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்கே நொறுக்கப்பட்டிருக்கிறது, எங்கே விழுந்து போய் கிடக்கிறது என்பது எல்லாவற்றையும் அன்றைக்கு அவர் சோதனை செய்தார், பார்வையிட்டார். இன்றைக்கு பாழாய் கிடக்கிற நம்முடைய வாழ்வை ஆண்டவர் திரும்ப கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நாம் நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் எதிலே விழுந்து கிடக்கிறோம், எதிலே நொறுங்கிண்டு கிடக்கிறோம், எதிலே நாம் பாழாய் கிடக்கிறோம், எதை நாம் சரி செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நாம் எதிலே குறைவுபட்டு போனோம் என்பதை இந்த நாளிலே நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, திரும்பி வந்தவங்க அங்கிருந்து வரும்போதே வாங்க எல்லாத்தையும் கட்டுவோன்னு சொல்லிட்டு கட்ட போகலை. அவங்க செய்யக்கூடிய முதல் காரியம், குறிப்பாக நெகேமியா செய்யக்கூடிய காரியம், அவன் முற்றிலும் சுற்றி பார்வையிடுகிறான். அந்த பட்டணத்தை முற்றிலும் அவன் பார்வையிடுகிறான். ஏனென்றால் அது முழுவதுமாய் தகர்க்கப்பட்டு போகவில்லை, முழுவதுமாய் அழிந்து போகவில்லை. ஆங்காங்கே சிதலமடைந்திருக்கிறது, ஆங்காங்கே நொறுங்கி கிடக்கிறது, ஆங்காங்கே பழுதுபட்டு கிடக்கிறது. ஆகவே எந்தெந்த இடம் பழுதுபட்டு கிடக்கிறது, எந்தெந்த இடம் நொறுங்கி கிடக்கிறது, எந்தெந்த இடம் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாவற்றையும் அவன் பார்வையிடுகிறான். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக காரியங்களிலும் சரி, நம்ம முற்றிலும் விழுந்து போகலை. சின்ன சின்ன பிரச்சனைகளோடு, சின்ன சின்ன தவறுகளோடு, சின்ன சின்ன காரியத்திலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது என்ன என்பதை சுய பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இங்கே வேதம் சொல்லுகிறது, பாழாய் கிடக்கிறவைகள் திரும்ப கட்டப்படுவதற்கு என்ன செய்யணும்? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. நெகேமியா 2:20. இரண்டாவதாக, திரும்பி வந்த ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், விலக்க வேண்டியதை விலக்க வேண்டியவர்களை விலக்கி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதற்கு முந்தைய வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று சன்பல்லாத், இன்னொன்று தொபியா. ஒன்று சன்பல்லாத், இரண்டாவது தொபியா. இந்த 2 மனுஷனும் நல்ல மனுஷங்க கிடையாது. அவங்களுக்கு நல்ல புத்தி கிடையாது, நல்ல எண்ணங்கள் கிடையாது. பொறாமை பிடித்தவர்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள், காரணமில்லாத காரியங்களுக்காக சண்டை செய்யக்கூடியவர்கள், எரிச்சல் கொண்டவர்கள், இப்படியெல்லாம் வேதத்திலே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த சன்பல்லாத்தையும் தொபியாவையும் நெகேமியா என்ன செய்கிறாரு? தங்கள் கூட்டத்தை விட்டு விலக்கி விடுகிறார்கள். இஸ்ரவேலிலே உங்களுக்கு பங்கும் கிடையாது,
பாத்தியமும் கிடையாது. எருசலேமிலே உங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு தங்கள் கூட்டத்தை விட்டு அவர்களை விலக்கி விடுகிறார்கள். பிரச்சனைக்குரியவர்கள் அவர்கள் என்றதை அறிந்த நெகேமியா செய்கிறார், தங்கள் கூட்டத்தை விட்டு அவங்கள விலக்கி விட்டுட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பாலாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்டணும் அப்படின்னாச்சுன்னா நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம், நம்மில் விலக்கப்பட வேண்டியவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1-2 துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இப்படி 3 பேரை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. இவங்க இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாது, இவங்க உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, இவங்க கூட என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தாவீது நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்விலே விலக்க வேண்டியதை விலக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கோபம் இருக்குதா, விலக்கிடணும். தேவையில்லாத வைராக்கியம் இருக்குதா, விலக்கிடணும். தேவையில்லாத சண்டைகள் இருக்கிறதா, விலக்கிடணும். தேவையில்லாத எரிச்சல் இருக்கிறதா, அதை விலக்கிடணும். நம்முடைய அலட்சியம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது, ஆண்டவருக்காய் கொடுப்பது, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே அலட்சியப்படுத்துகிறோமோ, அல்லது ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே பின்தங்கி நிற்கிறோமோ, மற்றவர்கள் சொல்லக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, துராலோசனை சொல்லுகிறவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும், விலக்கி போட்டுறணும். அவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி போட்டுறணும். ஏனென்றால் அவைகள் நம்முடைய பாலாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்டுவதற்கு இடையூறாய் இருக்கக்கூடியவைகள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அலங்கத்தை கட்டும்போது அவர்களுக்கு இடையூறாவே இருக்கிறாங்க. மனமடிவாக்குறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க, அவங்கள தூஷிக்கிறாங்க, பிரச்சனைக்குரிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க கட்டக்கூடாது என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பாலாய் கிடக்கிறவைகளை திரும்ப கட்ட வேண்டும் என்றால், இவைகளை நம்மை விட்டு விலக்காத பட்சத்திலே நம்மால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் சரி, உலக காரியத்தையும் சரி கட்டி எழுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் நமக்கு இடையூறாய் இருக்கக்கூடியவர்கள். அவைகள் நமக்கு இடையூறாய் இருக்கக்கூடியவைகள் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய சில வேண்டாத பழக்க வழக்கங்கள் நமக்கு இடையூறாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு சில காரியங்கள் தடையாக இருக்கும். நம்முடைய ஜெபத்திற்கு சில காரியங்கள் தடையாக இருக்கும். நம்முடைய வேத வாசிப்புக்கு சில காரியங்கள் தடையாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு சில காரியங்கள் தடையாக இருக்கும். அதெல்லாவற்றையும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும், விலக்கி விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். முதலாவது இடத்தை கொடுப்பதை விட்டு அந்த இடத்தை எதெல்லாம் பிடிக்க நினைக்கிறதோ அது எல்லாவற்றையும் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், விலக்கி போட வேண்டும். இங்கே நெகேமியா செய்கிற இரண்டாவது காரியம், விலக்க வேண்டியவர்களை, விலக்க வேண்டியதை விலக்கி போடுகிறார்கள். மூன்றாவது அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? அதே நெகேமியா 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வார்த்தை பொதுவாய் சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை? ஒவ்வொரு வசனத்திலும் கடைசியில் சொல்லியிருக்கோம், பழுது பார்த்து கட்டினார்கள். அல்லேலூயா. பழுது பார்த்து கட்டினார்கள். இந்த நெகேமியா ஏற்கனவே அவர் அலங்கத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார். எந்தெந்த இடமெல்லாம் உடைந்து கிடக்கிறது, எதெல்லாம் நொறுங்கப்பட்டு கிடக்கிறது என்பது எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டார். இப்போ அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? குழுக்களை பிரிக்கிறார். குழு குழுவாக ஜனங்களை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஒரு பகுதியை கொடுக்கிறார். எப்பா, நீ வடக்கு வாசலை பார்த்துக்க, நீ மீன் வாசலை பார்த்துக்க, நீ பள்ளத்தாக்கின் வாசலை பார்த்துக்க, நீ ஒரு பகுதியை பார்த்துக்க, நீ ஒரு பகுதியை பார்த்துக்கன்னு சொல்லி எல்லாருடைய கரங்களிலும் அவைகளை பிரித்து கொடுக்கிறார். எல்லாம் இடிந்து போகவில்லை. சில பகுதிகள் இடிந்து கிடக்கிறது, சில பகுதிகள் தகர்ந்து கிடக்கிறது. எந்த இடம் இடிந்து கிடக்கிறதோ, எந்த இடம் பழுதுபட்டு கிடக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, பழுது பார்த்து சரி செய்யுங்கள்னு சொல்லி ஆளை அனுப்பி விடுறார்.
அங்கே நெகேமியா சொன்னது போலவே அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். பழுது பார்த்து கட்டினார்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் திரும்ப கட்ட வேண்டுமோ, எந்த இடத்தையெல்லாம் அடைக்க வேண்டுமோ, எந்த இடத்தையெல்லாம் புதுப்பிக்க வேண்டுமோ, அவைகள் எல்லாவற்றையும் அவங்க செய்து முடிச்சாங்க. செய்து முடிச்ச பிறகு நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அந்த அலங்கத்தை பார்க்கும்போது அந்த அலங்கம் எப்படி இருக்குதா, அது இடிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல அந்த அலங்கம் மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நொறுக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே அது மாறிற்று. இங்க வேதத்திலே சொல்லுகிறது போல அதன் அஸ்திபாரங்கள் மேல் நீ அதை கட்டுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அஸ்திபாரத்தின் மேலே அவங்க கட்டுனாங்க. ஏற்கனவே இருந்த சுவர்களை அவங்க திரும்ப கட்டுனாங்க. இப்போது அதை பார்க்கும் பொழுது அது நொறுக்கப்படுவதற்கும் இடிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல அது மாறிற்று. அது இருந்த ஸ்தானத்திலே திரும்ப அது கட்டப்பட்டது. இப்ப அந்த சுவரை பார்க்கிறவர்கள், அந்த அலங்கத்தை பார்க்கிறவர்களுடைய கண்கள் எல்லாம் பூரிக்கிறது. இது இடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தது போல மகிமையாய் இருக்கிறது என்று சொல்லி, அதோடு கூட ஆலயத்தை அவங்க கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டும் பொழுதும் சரி, எந்த இடமெல்லாம் பாழாய் கிடந்ததோ அதையெல்லாம் திரும்ப கட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது, பழைய ஆலயத்தை கண்டவர்களும் நொறுங்குண்ட ஆலயத்தை கண்டவர்களும் திரும்ப அந்த ஆலயத்தை எடுப்பித்து கட்டுகிறதை கண்டவர்களும் அதை திரும்ப பிரதிஷ்டை செய்வதை பார்த்தவர்களும் அவங்க என்ன செய்றாங்களாம், கண்ணீரோடு கூட அழுறாங்களாம். வேதம் சொல்லுகிறது, முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதாயிருந்தது. அல்லேலூயா. பிந்தைய ஆலயத்தின் மகிமையை ஆண்டவர் பெரிதாக்குகிறார். அன்பானவர்களே, நாம் இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப எடுப்பிக்கும் பொழுது, பாழாய் கிடந்தவைகளை திரும்ப கட்டும் பொழுது, தலைமுறை தலைமுறையாக இருந்த அஸ்திபாரங்களின் மேல் அவைகளை திரும்ப நாம் கட்டி எழுப்பும் பொழுது அதை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது போல நாம் இந்த ஆண்டிலே எல்லாவற்றையும் திரும்ப எடுப்பிக்க போகிறோம், திரும்ப கட்ட போகிறோம். பாழாய் கிடக்கிறவைகளை கட்டப் போகிறோம். தலைமுறை தலைமுறையாக இருந்த அஸ்திபாரங்களின் மேலே அவைகளை நாம் கட்டப் போகிறோம். விழுந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நம்மை திரும்ப எழுப்ப போகிறார். நாம் விழுந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்விலே செய்ய இருக்கிறார். எல்லாம் ஒளிந்து போயிற்று, இப்போது எல்லாம் புதிதாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் நொறுங்கி கிடக்கிறதே, இது எப்படி ஆகும்? நிச்சயம் ஆகும். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இதை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது முதலாவது அதை சுய பரிசோதனை செய்யணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, குடும்ப வாழ்வை, நம்ம எதில் தவறுறோம் சோதித்து பார்க்கணும். ரெண்டாவது, விலக்க வேண்டியதை விலக்கி விட்டுறணும். தேவையில்லாத எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக்கிடணும். ஏனென்றால் அது நமக்கு பாரமாக இருக்கும். நாம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கும். அதெல்லாம் விலக்கி விட்டுறணும். மூன்றாவது பழுது பார்த்து கட்டணும். நம்ம எல்லாத்தையும் பார்வையிட்டாச்சு, விளக்க வேண்டியதெல்லாம் விளக்கியாச்சு. சும்மா இருந்துட்டு அது திரும்ப கட்டப்படாது. கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்பட வேண்டும். பழுது பார்த்து கட்டணும். ஜெப குறைவு இருக்கிறதா, ஜெபத்தை கூட்டணும். வேத வாசிப்பு குறைவு இருக்குதா, வேத வாசிப்பை கூட்டணும். ஆண்டவருக்காய் கொடுப்பதில் குறைவுபட்டு இருக்கிறோமா, அதை நம்ம கூட்டணும். உறவுகளுக்குள்ளே கசப்பு இருக்குதா, மாற்றிட்டு திரும்ப உறவுகளை புதுப்பிக்கணும். குடும்பத்திலே நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்பதிலே குறைவாக இருக்கிறோமா, அதெல்லாம் நம்ம திரும்ப செய்யணும். பொருளாதாரத்திலே நம்ம பின்தங்கி இருக்கிறோமா, ஜெபத்தோடு நம்ம மீண்டும் உழைக்கணும். ஜெபத்தோடு நம்முடைய வேலைகளை செய்யணும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலே நாம் பாழாய் போனவைகளை எல்லாம் திரும்ப கட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபத்தோடு நம்முடைய காரியங்களை நாம் தொடர்வோம். கர்த்தர் நம் மத்தியிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
யாவரும் எழுந்து நின்று 393 கீதத்தை பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா. அப்போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். 393 கீதம். ஆனந்தமே ஜெயா ஜெயா. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தந்து, ஜீவன் சுகம் பலன் தந்து, நம்மை பாதுகாத்து வழிநடத்தி, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி 2025 ஆண்டை வந்து சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்த காணிக்கைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய், காணிக்கைகளிலும் அதிகமாய் நம்மையே ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே வந்து நிற்கிற நாங்கள் எங்களையே உமக்காக அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் படைத்த காணிக்கைகளை தயவாய் ஆண்டவர் ஏற்று அங்கீகரியும். நீ செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அதன் ஒரு பங்கை உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறோம். கொடுத்த எங்களையும் நாங்கள் படைத்த காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் இன்னும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதவரே பிறனகுமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும், சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தை செலுத்தினதும் அல்லாமல்
தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுது நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரண நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போமோ வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற தடையாயிருக்கிற யாவற்றையும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கி அவருடைய தூய பந்தியிலே நம்மை பங்கு பெற செய்ய ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பின்வரும் தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நான் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. ஜெகத்தின் வாருங்கள், கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது.
பாவம் போக்கும் நதி. கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளம் என் மனமே. ஆத்துமமே முழு உள்ளமே நாண்டவரை தொழுதேத்து ஏன் நாள் வரைய புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. பூர்வ முதல் பாலாய் கிடந்தவைகளை நீ கட்டுவாய், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய் என்று சொல்லி இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் திரும்ப கட்டுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உலக பிரகாரமான ஜீவியத்திலே நாம் கட்ட வேண்டியவைகளை திரும்ப கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எதிலெல்லாம் பாலாய் கிடக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதோ அவள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியங்களை செய்வார். புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். முடிந்து போனதென்று நினைக்கிற அந்த காரியங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய வாழ்வை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நாம் திரும்ப கட்டப்படுவோம். நாம் திரும்ப ஆண்டவருக்குள்ளாக எடுப்பிக்கப்படுவோம். நாம் செய்ய வேண்டியது, நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை விட்டு விலக்க வேண்டிய தீய சுபாவங்களை, தீய நண்பர்களை, தீய கிரியைகளை நம்மை விட்டு விலக்கி ஆண்டவருக்காக நாம் எந்தெந்த பகுதிகள் கட்டப்பட வேண்டும் என்று அறிகிறோமோ, எதிலெல்லாம் குறைவுள்ளவர்கள் என்று நமக்கு தெரிய வருகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கட்டும் பொழுது முன்பு இருந்த மகிமையை பார்க்கிலும் பின்பிருந்த மகிமையை கர்த்தர் பெரிதாக்கினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவதற்கு, நிரப்புவதற்கு அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்விலை நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீ தந்த 2025 ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்விலே இந்த வார்த்தைகள் நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வீராக. விசேஷமாய் இந்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர்கள் நொறுங்குண்டு கிடக்கிறார்களோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து கட்டித்தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பாழாய்ப்போன வாழ்வு ஆண்டவரே, பாழாய்ப்போன உறவுகள், பாழாய்ப்போன ஆவிக்குரிய ஜீவியம் திரும்ப எடுப்பிக்கப்படுவதற்கு, திரும்ப கட்டப்படுவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அருமையான இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிப தாய் தகப்பன்மார் யாவரையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம் ஐயா. அவரவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை நீர் பரத்திலிருந்து கட்டளையிடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை வாய்ப்புகளுக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணமாகிய குழந்தை பேருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிரசவித்த சிறுகளை ஆசீர்வதியும். கர்ப்பிணி பெண்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும். புதிய ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பேராசீர்வாதத்தின் ஆண்டாய் அமைய ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவரே குடும்பத்தாராலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் நீர் ஆதரவாக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்லும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதிப்பட்ட பலகீனத்தோடு காணப்படுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். அவருடைய எல்லா பலகீனத்தில் நின்றும் கர்த்தர் அவர்களுடைய விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாங்கள் குறைவுபட்ட காரியங்களிலே கர்த்தர் எங்களை மீண்டும் உயர்த்தும்படியாய், நாங்கள் விழுந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் எங்களை திரும்ப எடுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியிலே கொண்ட அன்பிலே நாங்கள் மென்மேலும் வளர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தாரும். இரக்கமுள்ள நம்முடைய செவிகளில் ஆண்டவர் அடைத்து கொள்ளாதையும் உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கேற்ற பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மனவேதனைகள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு ஒளிந்து போகட்டும். புது சிருஷ்டியாய் புதிய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் அருள் புரியும். தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு சமாதானத்தோடு அவர்களை அனுப்பும். ஊழியத்தை ஆசீர்வதியும். சபை ஊழியரை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆலய பணியாளரை ஆசீர்வதியும். கொடுத்த திருச்சபையின் மூப்பர்கள் யாவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆலய கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆலயத்தை இந்த ஆண்டிலே விஸ்தரித்து கட்டுவதற்கான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்க. அதற்கேற்ற அனுகூலமான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. கொடுத்த நல்ல பாடசாலைக்காய் ஸ்தோத்திரம். அதில் பணி செய்கிற ஆசிரியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற அருமையான மாணவ மாணவிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. நல் ஞானத்தை ஆண்டவரே அருமையான பாடசாலையின் மூலமாய் இந்த கிராமத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உமக்கேற்றபடி எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் விரக்கடவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.